கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 3 தலைப்பு நம்ம பார்த்தோம். இந்த 40 நாள் பயணத்தில் 3 தலைப்பு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தலைப்பு என்னது? செப்பரேஷன், பிரித்து எடு. 2வது ஒரு தலைப்பு பார்த்தோம், போராடு, ஸ்ட்ரகிள். 3வது ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம், சோர். அப்படின்னா உயர்த்தப்படுவது இல்லை உயரு, உயர்த்தப்படுவது இல்லை உயரு, உயர்த்தப்படு இல்லை உயரு. எதில் உயரு? கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்வதில் நீ உயரு. க்ரோ, க்ரோ இன் கிரைஸ்ட். 3வது பார்த்தோம், சோர் அல்லது க்ரோ இன் கிரைஸ்ட், வளரு இல்லை வளர்த்திடு. இது நம்ம பார்த்தோம். நம்ம கடைசியாக போன வாரத்தில் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் திங்ஸ் இன் க்ரோயிங் கிரைஸ்ட். முதல்ல ஒரு தலைப்பு பார்த்தோம். இதில் பேசிக் திங்ஸ் இன் க்ரோயிங் கிரைஸ்ட், ஒரு கிறிஸ்தவனாய் வளர்வதில் சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தோம். என்னென்ன 5 காரியம் பண்ணோம். என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்? ஜெபம், பிரேயர், பைபிள், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், ஃபெலோஷிப், ஐக்கியம். அடுத்தது ஷேரிங் ஃபெய்த். அப்படின்னா என்னது? விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு தலைப்பில் 5 விஷயம் பார்த்தோம். 2வது ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன தலைப்பு பார்த்தோம்? வளர்ச்சியில் 3 விதமான வளர்ச்சி. அதில் ஃபஸ்ட்டு வளர்ச்சி பார்த்தோம். என்ன வளர்ச்சி? பேபி ஸ்டேஜ், குழந்தை வளர்ச்சி. இந்த குழந்தை வளர்ச்சியில் ஒரு கிறிஸ்தவன் இந்த குழந்தை வளர்ச்சியில் என்ன செய்யணும் அப்படின்னா, ரிப்பன்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ், அதாவது பொல்லாத காரியத்திலிருந்து மனம் திரும்புவது, பொல்லாப்பான காரியத்திலிருந்து மனம் திரும்புவது. அடுத்தது ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட், அதாவது இந்த பால் குடிக்கிற கிறிஸ்தவன், நான் மறுபடியும் சொல்கிறேன், புரியுற மாதிரி சொல்கிறேன், பால் குடிக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஸ்டேஜில், அந்த பருவத்தில் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரிப்பன்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ், செத்த கிரியை, இதுதான் வார்த்தை, செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்பணும். அடுத்தது இந்த பால் குடிக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்னா, ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட், ஆண்டவருக்கு நேராக விசுவாசத்தோடு அவர்கள் கடந்து வரணும். 3வது பேப்டிசம், ஞான ஸ்நானம் அவர்கள் எடுக்கணும். எது? பால் குடிக்கிற பேபி கிறிஸ்டியன்ஸ், பேபி கிறிஸ்தவர்கள், அந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது பிலீவிங் தேர் இஸ் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்று அவர்கள் விசுவாசிக்கணும். அடுத்தது 5வது கடைசி நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு என்று அவர்கள் நம்பி விசுவாசிக்கணும். இது இந்த பால் குடிக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் நம்பி அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த 5 விஷயங்கள் இருக்கணும். ஐ மீன் 2வது ஸ்டேஜ், முதல்ல நம்ம பேபி ஸ்டேஜ் பார்த்தோம். 2வது யூத் ஸ்டேஜ். முதல்ல பேபி ஸ்டேஜ், 2வது யூத் ஸ்டேஜ். நான் சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்லுகிறேன். 2வது யூத் ஸ்டேஜ். 1 யோவானில் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது 2வது ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? யூத் ஸ்டேஜ்.
வாலிப ஸ்டேஜ். அல்லேலூயா. வாலிப ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து வார்த்தைகள் ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். ஜெபம் நிறையாவே இருக்கும், உபவாசம் நிறையாவே இருக்கும், கர்த்தரை பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் எப்படி இருக்கு, இப்போ நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ஆமென். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாலிப பருவத்திற்குரிய ஆவிக்குரிய வாலிப பருவம், ஆவிக்குரிய வாலிப பருவம். இதில் உங்களுக்கு ஜெபம், வார்த்தை, விசுவாசம், நம்பிக்கை, உபவாசம், இது எல்லாம் இந்த யூத் ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து இருக்குன்னா, யங் பீப்புள் they tend to believe that they know more than the elders. அதாவது வாலிப அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மற்றவர்களை விட அவர்களுக்கு அதிகமான காரியங்கள் தெரியும் என்று அவர்கள் யோசிப்பாங்க. எப்போவுமே இந்த வாலிபர்கள் வந்து அவர்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஒரு ஆளுகை கீழாக, ஒரு அத்தாரிட்டி கீழாக இருக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. ஏதாவது நம்ம வந்து நீ சரி செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சில காரியங்கள் சொன்னாலும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. யாருங்க? இந்த வாலிபர்கள். இதே போல தான் ஆவிக்குரிய ரீதியில் இந்த யூத் ஸ்டேஜ் என்று ஒன்று இருக்குது. இதில் அவங்க நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வந்து உபவாசிப்பாங்க, வார்த்தை நல்லா இருக்கும், வார்த்தையை வைத்து நன்கு அவர்கள் பேசுவார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை போல ஒரு வலிமை உள்ளவர்கள், ஸ்ட்ராங்கான ஆள் யாருமே இல்லை என்று அவர்கள் யோசிப்பார்கள். வார்த்தைகள் காது கேட்கும், ஆனால் அந்த வார்த்தையின்படி முழுமையுமாக செய்ய அவர்கள் தவறுவார்கள். அல்லேலூயா. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவர்கள் இந்த யூத் ஸ்டேஜ், ஸ்பிரிச்சுவல் யூத் ஸ்டேஜ், ஆவிக்குரிய ரீதியிலே இந்த வாலிப ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வருவதற்கு அவர்களுக்கு பிடிக்காது. நம்ம ரொம்ப அவர்களை வந்து இப்படி தான் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நீ செயல்படாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு என்ன வரும்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததா, நான் வார்த்தை கேட்காததா, நான் எத்தனை வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ வருஷமாக நான் வார்த்தை கேட்டுட்ருக்கிறேன். எப்படி இந்த வாலிபர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணால் அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய வாலிப பருவம் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் பேசுவார்கள். அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இது ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா, உங்களை வழி நடத்துகிற உங்கள் மெய்ப்பர்களை நீங்கள் துக்கப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. என் பிரியமான தேவஜனமே, உங்களை வழி நடத்துகிற உங்கள் மெய்ப்பனை நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த வாலிப ஆவிக்குரிய ரீதியில் இந்த வாலிப பருவம், அது அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு உடன்பாடு அல்ல. அவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு உடன்பாடு இல்லை. ஆமென். வசனம் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. நம்ம என்ன விஷயத்தில் கீழ்ப்படுகிறோம் யோசித்து பாருங்க. பிரியமான தேவ ஜனமே, எந்த விதத்தில் நம்ம கீழ்ப்படுகிறோம்? அல்லேலூயா. ஏன் உன் வாழ்க்கையில் தரித்திரம், ஏன் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள், ஏன் உன் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், ஏன் உன் வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள், ஏன் போராட்டங்கள், ஏன் நிம்மதி இல்லை, இருக்கிற சமாதானம் எல்லாம் தொலைந்து போகக்கூடிய ஒரு நிலை. அல்லேலூயா. நீ என்ன ஸ்டேஜில் இருக்கிறன்னு யோசித்து பார். நீ என்ன ஸ்டேஜில்? யூத் ஸ்டேஜில் இருக்கிறியா? வாலிப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ யூத் ஸ்டேஜில் இருக்கிறியா? எனக்கு நல்லா ஜெபிப்பேன், நான் நல்லா உபவாசிப்பேன், நல்லா பைபிள் வசனங்கள்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் என்று வாலிபர்கள் சொல்வதை போல
உன்னுடைய நிலை இருக்கிறதா என்று யோசித்து பார் சகோதரா சகோதரி. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. அவர்கள் சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை நீயே இழந்து விடாதே. நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் எல்லாமே கரெக்டாக தானங்க இருக்கு, அப்புறம் ஏன் என்னுடைய நிலை மாறலை, ஏன் என் சூழ்நிலை மாறலை, நான் எத்தனையோ நாட்களாக ஜெபிக்கிறேன் இந்த வியாதிக்காக, எத்தனையோ முறை நான் உபவாசிக்கிறேன் இந்த சூழ்நிலை மாறணும் என்பதற்காக, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேந்தே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இப்படிப்பட்ட வார்த்தை நீ கேட்கும்போது இந்த வார்த்தையை ஒப்பிட்டு பார். இந்த எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீ ஒப்பிட்டு பாரு. உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் இருக்குதா இல்லையா என்று ஒப்பிட்டு பார். உனக்கு நீ தேடுகிற பதில் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கலாம் வேகமாக. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அந்த வசனத்துடைய ஆரம்பம் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்களேன். அந்த 12வது, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நீ அசட்டை பண்ணாத. கர்த்தருக்குள் உன்னை வழி நடத்துகிறவனை நீ என்ன செய்கிற யோசித்து பார் சகோதரா சகோதரி. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உனக்கு தான் ஆசீர்வாதம் இழந்து போகும். நீ யாரை அசட்டை பண்றியோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் நிறைய தான் வரும். ஆனால் உனக்கு ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். யோசித்து பாரு, யோசித்து பாரு. நீ உன்னுடைய நிலை எப்படி என்று நீ ஒப்பிட்டுப்பார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார் வேகமாக. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரனாக எண்ண வேண்டும். நீ என்ன என்ற? ஹல்லேலூயா. நீ அசட்டை பண்ணினா நீ இன்னும் யூத் ஸ்டேஜில் இருக்கிறன்னு அர்த்தம். யூத் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இருக்கிற நன்மைகளை நீ இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக கேள்விகள் இருக்கு, பலவிதமான கேள்விகள். ஏன் 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 அந்த கேள்விகளே உன் வாழ்க்கையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. உன் கேள்விகளுக்கு பதில் இன்று உனக்கு வருகிறது சகோதரா சகோதரி. காது உள்ளவன் அவன் என்ன செய்வான்? அவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதலை விடாதபடி இந்த காதலை வாங்கி இருதயத்திற்குள்ளாய் கொண்டு வந்து அவனுடைய எண்ணங்களுக்குள்ளாய் கொண்டு வந்து அதை செயல்படுத்தும் போது அது அவன் ஆசீர்வாதத்திற்கு நேராக அவன் கொண்டு போகிறான். அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது புத்திசாலிகள் ஞானவான்கள் செய்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம புத்திசாலியா இல்லை புத்திசாலி இல்லாத ஒரு முட்டாளா என்று நம்ம கையில் தான் இருக்குது. பிலிப்பியர்கள் நிருபத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. ஆள் இருந்தா ஒன்று, ஆள் இல்லட்னா ஒன்று. ஹல்லேலூயா. ஆள் இருந்தா அப்படியே கப்சுப்புன்னு இருக்கிறது, அப்படியே அடங்கி ஒடங்கி அப்படியே இருக்கிறது. ஆள் இல்லை அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறது. ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா, ரட்சிப்புனா உனக்கு விடுதலை வரணும் அப்படின்னா நீ எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. உனக்கு விடுதலையை நீ சுதந்திரிக்கணும்னா நீ எப்பவும் போல ஒரே மாதிரி முன்னாடி ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வேஷம் நீ போட்டினா உன் வாழ்க்கையே வேஷமா மாறிடும். வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
அல்லேலூயா. எப்படி இருக்கிறோம்? இந்த 40 நாள் பயணத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள். நீ இன்னும் என்ன ஸ்டேஜில் இருக்கிற? 30 வருஷமா இருந்தும் இன்னும் நீ பால் குடிக்கக்கூடிய ஒரு நிலை உன்னுடைய நிலையா இருக்கிறதா யோசித்து பார் சகோதரா, சகோதரி. நம்ம பார்த்தோம் போன வாரத்தில் ஒரு வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோமே. 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். வளர்ச்சி, என்ன வளர்ச்சி? அல்லேலூயா. இன்னும் உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? என்ன வளர்ச்சியில் இருக்க? பேபி ஸ்டேஜில் இருக்கிறீங்களா? இல்லை யூத் ஸ்டேஜில், வாலிப ஸ்டேஜில் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களோடு பேசி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க, நீங்களே செல்ஃப் இவாலுவேஷன், சுய பரிசோதனை செய்யக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை எடுத்து நீயா சுய பரிசோதனை பண்ணிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இதையோ ஒன்று தேடிக்கொண்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை கேள்வியாகவே இருக்கும். அல்லேலூயா. 3வது வளர்ச்சியில் நம்ம பார்க்கிற 3வது விதம், நேரம் இல்லாதனால தான் நான் வேகமாக போகிறேன். முதல் விதம் என்னது? குழந்தை பருவம். 2வது வாலிப பருவம். 3வது முதிர்ச்சி பருவம், மெச்சோர் கிறிஸ்டியன்ஸ். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனமுடைய நாம் பார்க்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் அவர் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். அல்லேலூயா. முதிர்ச்சி. அந்த வசனத்தில் ஆரம்பம் பார்க்கலாம். 11-12 மறுபடியும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவில் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்பட்டாதான் நம்ம பரலோகம் போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். பரலோகத்திற்கு போகக்கூடிய வாழ்க்கை வழி ஒரே வழி. ஆண்டவராக இயேசுவை எந்த அளவுக்கு தருகிறதோ அந்த அளவு தான் மேலே போக முடியும். ஆமென். 3 ஸ்டேஜ் பார்த்தோம். 1 பேபி, அடுத்தது யூத்து, அடுத்தது மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். வித்தவுட் growth you cannot enter the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திலேயோ இல்லை பரலோகத்திலேயோ நம்மால் உள்ள போக முடியாது ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி பெறாம. அல்லேலூயா. you have to grow, you have to grow, you have to grow. வளர்ந்துட்டே இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தெரியுமா வளர்ச்சி அடையணும்? இயேசுவை போல மாறுற வரைக்கும் வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறுகிற வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடையணும். அதுதான் முதிர்ச்சியான ஒரு கிறிஸ்தவன். ஆமென். ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவன் அவன் பேச்சிலேயே அந்த தன்மை இருக்கும், அவன் சுவாபத்தில் அந்த தன்மை இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம பார்த்தோம், ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாம் நன்கு வேதத்தை கற்றவர்கள், ஆனால் ஒருவனுக்கும் முதிர்ச்சியே கிடையாது ஆவிக்குரிய ரீதியில். ஆமென். ஒருவருக்கும் ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி கிடையாது. ஆண்டவராக இயேசு சொல்றார், உங்களில் எவனாவது ஒருவன் பாவம் செய்யாதவன் இருந்தா நீ கீழே இருக்கிற கல் எடுத்து நீ அடினார். கீழே குனிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறாரு, ஒரு ஆள் கூட இல்லை. அல்லேலூயா. அவர்கள்லாம் எதற்காக வந்தாங்க? குற்றப்படுத்துவதற்காக வந்தாங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அடுத்தவனை குற்றப்படுத்த மாட்டான். அல்லேலூயா.
ஒரு முதிர்ச்சி கிறிஸ்தவன் மற்றவனை, ஒரு கிறிஸ்தவனை அவன் குற்றப்படுத்த மாட்டான். நீ குற்றப்படுத்தினா நீ இன்னும் முதிர்ச்சி அடையல. ஒன்று நீ குழந்தை பருவத்தில் இருப்ப, இல்லைன்னா வாலிப பருவத்தில் இருப்ப. நீ ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் இருந்திருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம். ஆனால் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நீ எப்படி இருக்கிற? நீ குழந்தை பருவமாக தான் இருக்கிற. அல்லேலூயா. க்ரோ, வளரு வளரு, சோர் ஹை, இன்னும் உயரு, ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் உயரு, கிறிஸ்துவை போல மாறு. பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களை பாருங்களேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். என்ன ஒரு இதுதாங்க மெச்சூரிட்டி, இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் நான் கற்று ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப வசனங்கள் கேட்டுறேன், எனக்கு தெரியாத வசனமா, நான் கேட்காத வசனமா? அல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் பாஸ்டருக்கே புத்திமதி சொல்லுவாங்க. அநேக விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கே புத்திமதி சொல்லுவாங்க. இவர் என்னங்க மெசேஜ் கொடுக்குறாரு, கிறிஸ்மஸ் மெசேஜ் என்னங்க இப்படி கொடுக்குறாரு, இதுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்னங்க சம்பந்தம்? அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு அவன் ஜனங்களிடத்துல கொடுப்பதை போல அவன் பேசுவான். உனக்கு நன்மை வராது, இருக்கிற நன்மையை நீ இழந்துருவ. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் யாரு பேசுவா அப்படின்னா பேபி கிறிஸ்டியன்ஸ், குழந்தை கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தைகளை பேசுவான். ஆமென். இங்க வசனத்தை பார்த்தோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. என்ன ஒரு மெச்சூரிட்டி, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு வேத ஞானம். பரிசுத்த தேவனுடைய அப்படியே ஆண்டவராக இயேசுவை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிரர், ஒரு கண்ணாடியை போல இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். இதுக்கு ஒரு அர்த்தம் எனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது என் பழைய வாழ்க்கையை நான் விட்டுட்டு புது வாழ்க்கை போகிறது அது இல்லை. இந்த அர்த்தம், அந்த வசனத்தை போடுங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நான் பின்னானவைகளை மறந்து அப்படின்னா நான் இது வரைக்கும் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப புதுசாக நான் கற்றுக்கொள்வதை போல நான் கடந்து வருகிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நான் கற்றுக்கொண்டது நான் எதுவுமே கற்றுக்கொள்ளலை, நான் இப்போதான் புதுசாக கற்றுக்கொள்ளுகிறேன்னா ஒரு மனிதனுக்கு என்ன ஆர்வம் இருக்கும், என்ன வாஞ்சை இருக்கும், என்ன ஒரு ஆசை இருக்கும், என்ன ஒரு விருப்பம் இருக்கும். அதுபோல நான் திரும்பவும் நான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக, கர்த்தராகிய இயேசுவுடைய சமூகத்திற்குள்ளாக, ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக நான் ஆசையாய் நான் நாடி வருகிறேன். அல்லேலூயா. இதுதான் மெச்சூர்ட் கிறிஸ்டியன். இதுதான் என்னது? முதிர்ச்சியான ஒரு கிறிஸ்தவனுடைய செயல். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கையை நோக்கி நான் தொடர்கிறேன். என்னுடைய எண்ணம், என்னுடைய யோசனை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எல்லாமே ஆண்டவராக இயேசுவுக்கு நேராக வருவதுதான். இதுதான் மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸ். ஆவிக்குரிய முதிர்ச்சின்றது இதுதான். வேற எந்த காரியத்தையும் பேச மாட்டான், எந்த கோண காரியம் பேச மாட்டான், எந்த செத்த காரியம் பேச மாட்டான், செத்த கிரியைகள் அவனுக்குள்ளாக இருக்காது. டெட் ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோமே குழந்தை பருவத்தில் ஒரு ஸ்டெப் என்னது? ரிப்பன்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ், செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புவது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் செத்த கிரியைகள் நிறையவே இருக்கு. என்னது? இன்னும் அநேக எலும்பு கூண்டு இன்னும் ஸ்டில் they carry those skeletons among them. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில செத்த எலும்பு கூட அவர்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். செத்து போனது. அல்லேலூயா. வேண்டான்னு சொல்லி கர்த்தர் வெறுக்கக்கூடியது, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை இன்னும் அதை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிறிஸ்தவர்கள் குழந்தை கிறிஸ்தவர்களை விட இன்னும் கீழான ஒரு நிலைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. இங்க பார்த்தோம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு கிளாரிட்டி. தமிழ்ல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. கிளாரிட்டினா தெளிவு. என்ன ஒரு தெளிவு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நான் அடைந்தாயிற்று
அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணல. இயேசு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். ஆசையாக நான் மை கோல் இஸ் டு ரீச் வேர் ஜீசஸ் இஸ். என்னுடைய லக்கு இயேசுவுக்கு நேராக போவது தான். அல்லேலூயா. அதுதான் ஒரு முதிர்ச்சி கிறிஸ்தவன் செய்யக்கூடிய விஷயம். அவனுக்கு என்ன நடுவில் என்ன காரியங்கள் வந்து சொன்னாலும் இல்லை என்ன காரியங்கள் வந்தாலும் அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டான். ஐயே வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு எனக்கு, இந்த வார்த்தைகளை நான் எதுக்கு கேட்கணும், இந்த விஷயங்களுக்கு எதுக்கு நான் கவனம் செலுத்தணும், இது என்னுடைய ஆவிக்குரிய ரீதியை வந்து கெடுக்கும், இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது என்னை தடுக்கும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வீணான பேகேஜ். இதெல்லாம் என்ன செய்யும்? வெயிட் அதிகமாகிடும். வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்னால் நான் எங்கே போகணுமோ அங்கே என்னால் போக முடியல. அநேக வெயிட் வச்சிருக்கிறாங்க. அநேக வெயிட். செத்த கிரியை என்ற ஒரு வெயிட் வச்சிருக்கிறாங்க. கோணக்கதை, கிளவி கதை, இது ஒரு வெயிட் வச்சிருக்கிறாங்க. கவலைகள் ஒரு வெயிட்டு, பயங்கள் ஒரு வெயிட்டு, பொறாமைகள் ஒரு வெயிட்டு, அடுத்தவனை குற்றப்படுத்துவது ஒரு வெயிட்டு, இப்படி பலவிதமான வெயிட் வச்சிருக்கிறான். அவனால் முன்னாடியே போக முடியாது. ஆனால் அவனுக்கு என்ன நினைப்பு? தான் முன்னாடி ரொம்ப தூரம் போயிட்டோன்னு நினைப்பு. ஆனால் போகவே இல்லை. ட்ரெட்மில் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியுமா? ட்ரெட்மில்னா என்ன? நின்ன இடத்துலையே ஓடுவது. அது ஒரு எக்ஸசைஸ் கருவி. ட்ரெட்மில் அப்படின்னா நின்ன இடத்துல ஓடிட்டா இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடாலும் ஓடலாம். ஆனால் என்ன ஆகும்? என்னங்க ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? அதே இடத்துல தான் இருப்பீங்க. 10 வருஷம் நீங்கள் ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. 30 வருஷம் ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் ட்ரெட்மில்ல தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஏன் ட்ரெட்மில்ல ஓடுறோம்? அநேக விஷயம் இருக்குது. இன்னும் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம், சிலர் வாலிப பருவத்தில் இருக்கிறோம். அதை தாண்டி போக முடியல. ஏன் போக முடியல? அதெல்லாம் இருக்கு உள்ள. அதெல்லாம் உள்ள இருக்கிற வரைக்கும் முன்னாடி போக முடியாது. அல்லேலூயா. Have some clarity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு தெளிவை நீங்க வச்சுக்கோங்க. இது இருந்தாதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும். இது இல்லாம உன் வாழ்க்கையில நீ என்னதான் ஓடினாலும், என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால ஒரு அசைவு கூட உன்னால வராது. 10 அடி முன்னாடி வச்சுனா 20-40 அடி நீ பின்னாடி தான் போவ. அல்லேலூயா. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். I continue. இன்னும் நான் தொடர்றேன், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். என்ன தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன்? என் இயேசுவுக்கு நேராக நான் தொடருகிறேன். என் இயேசுவுக்கு நேராக நான் தொடரணும்னா நான் இயேசுவை போல மாறணும். நான் இயேசுவை போல மாறினாதான் அந்த பாதைக்குள்ளாக நான் போக முடியும். நான் இயேசுவை போல நான் மாறலைன்னா அந்த பாதைக்குள்ளாக நான் போகவே முடியாது. நின்ன இடத்துலையே நான் ஸ்டாண்டு போட்டு சைக்கிளில் ஓட்டுவதை போல தான் இருக்கும். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, உங்களுக்கெல்லாம் நான் வழி வாசல்களை நான் காண்பிக்கிறேன். என்ன வாசல்களை காண்பிக்கிறேன்? நன்மைக்கு ஏதுவான வாசல், சமாதானத்திற்கு ஏதுவான வாசல், விடுதலைக்கு ஏதுவான வாசல், பரலோகத்திற்கு ஏதுவான வாசலை உனக்கு காண்பிக்கிறேன். என் வேலை காண்பிப்பது தான். போகிறது நீங்கள் தான். I can take the horse to the pond, but I cannot make the horse to drink the pond. ஆமென். குதிரையை தண்ணிக்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் காமிக்க தான் முடியும். அந்த தண்ணியை என்ன செய்யணும்? நான் குடிக்க முடியாது, குதிரை தான் குடிக்கணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். நானும் வழியை காமிக்க முடியும். அந்த வழிக்குள்ளாக போவது அது நீங்கள் மாத்திரமே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் நம்ம வேகமாக நாம் கடந்து பார்க்கலாம் சீக்கிரமாக. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கு என்ன சிந்தை இருக்குது? யோசித்து பார். அல்லேலூயா. நமக்கு என்ன சிந்தை இருக்குது?
என்ன சிந்தை, எப்படிப்பட்ட சுவாபங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள், எப்படிப்பட்ட யோசனைகள் இருக்கிறது. உன் யோசனை கிறிஸ்துவின் யோசனையை போல, உன் சிந்தை இயேசுவின் சிந்தையை போல நீ மாறலை அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்ப. சிலுவையில் தொங்கின அந்த கல்லனை போல தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கல்லை அவனுடைய சிந்தை மாறிடுச்சு, அவனுடைய எண்ணம் மாறிடுச்சு, அவனுடைய யோசனை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. பட்டுன்னு அவன் அடுத்த நிமிஷம் அவன் ஆண்டவரோட மேலே போயிட்டான். ஆனால் கூட இருக்கிறவன் அவன் குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். அவன் சொல்கிறான், நீ உண்மையிலேயே நீ கிறிஸ்துவன், நீ தேவகுமாரனா இருந்தா நீ உன்னையும் ரட்சித்துக்கொள், நீ என்னையும் ரட்சித்துக்கொள். சிலுவையில் அவன் வந்ததே, அவன் சிலுவையில் தொங்கினதுக்கு காரணமே இப்படிப்பட்ட ஒரு நிலையினால தான் சிலுவையில் தொங்கினான். அப்படி தொங்கிட்டுமே அவன் மறுபடியும் சொல்கிறான். அல்லேலூயா. அநேகர் உடைய வாழ்க்கை இப்படி தான், சிலுவையில் தொங்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்படி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போதே அவன் குறை பேசிக்கிட்டு அவன் மற்ற காரியங்களை பேசி கொண்டு இருப்பான். சிலுவையில் தொங்குற நிலைன்னா கஷ்டத்தில் இருக்கும் போதே, வியாதியில் இருக்கும் போதே, வேதனையில் இருக்கும் போதே, போராட்டத்தில் இருக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருக்கிற நிலையும் இன்னும் மோசமாக போயிடும். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தில் பார்த்தோம், ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான். அவன் தான் ஆவிக்குரியவன். அவன் தான் என்னது? ஆவிக்குரியவன். அவன் எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து அவன் நிதானித்து பார்க்கிறான். நீ என்ன நிதானித்து பார்க்கிற? அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல், he was never tired to grow in Christ. கிறிஸ்துக்குள்ளாக வளர்வதில், இல்லை கிறிஸ்துவை போல மாறுவதில் அவர் டயர்டே ஆகலை. அல்லேலூயா. நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? பேபி ஸ்டேஜில், குழந்தை ஸ்டேஜில் இருக்கிறோமா, இல்லை வாலிப ஸ்டேஜில் இருக்கிறோமா, இல்லை முதிர்ச்சி ஸ்டேஜில் இருக்கிறோமா? நான் சொன்ன வார்த்தைகளை நீங்களாம் அனலைஸ் பண்ணிக்கலாம், நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அல்லேலூயா. பேபி ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. வளர்ந்தாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்கு தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்ம ஆண்டவருடைய சாயல் நமக்கு இருக்கா? அல்லேலூயா. கர்த்தருடைய சாயல் இருக்கா? ஆமென். அந்த வசனம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. நாம் எல்லாரும் திறந்த 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயல் நம்முடைய சாயலாய் மாறுகிறதா? அல்லேலூயா. நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை நம்ம சந்திக்க நேரிடுது, பலவிதமான எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க நேரிடுகிறது, பலவிதமான பிசாசு பலவிதமான போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறான். கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், சொல்லி மாளாத விஷயங்கள், ஏராளமான விஷயம். அல்லேலூயா. பிரச்சனையே சாப்பிட்டு, பிரச்சனையே தண்ணி குடிச்சிட்டு, பிரச்சனையே தூங்கி, பிரச்சனையே நடந்து கொண்டு இருக்கும். பிரச்சனையாகவே மாறிடுச்சு வாழ்க்கை. எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரச்சனை தான். இதை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது தான் பிரச்சனைக்குரிய ஒரே தீர்வு. அல்லேலூயா. we are to be like him every day. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை போல மாறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நாட் இன் த பாஸ்ட் பட் இன் த ப்ரெசன்ட். அப்போ நான் அவ்வளோ அப்படியே பயங்கர வல்லமை, சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் முழங்கால் படிக்கிட்டேன்னா அப்படியே அசையும் அப்படின்வாங்க. எப்போங்க? அது ஒரு 20 வருஷம் முன்னாடிங்க. இப்போ இல்லைங்க. அல்லேலூயா. இப்போ என்னாச்சுங்க? அல்லேலூயா. யூ ஹாவ் டு பி லைக் ஹிம் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, நேற்று இருந்ததை போல அல்ல, இன்றே பிரச்சனை, இன்றே அணுகிறேன். இன்னைக்கு ஒரு முடிவோடு, இன்னைக்கே நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் மாறுவேன். இன்றைக்கு, நாளைக்கு பண்ணலாங்க, 40 நாளுக்கு அப்புறம் பண்ணலாங்க, இல்லை இப்போவே ஜஸ்ட் நவ்.
ஹல்லேலூயா. Have an urge to grow. கிறிஸ்துவுக்குள்ளாக வளர நீ வாஞ்சிக்க ஆசையாக இரு. கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வாஞ்சையாயிரு, ஆசையாயிரு. யாக்கோபு அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். He wants to know who he is. அவர் யார் என்று அவனுக்கு தெரிய அவன் ஆசையா இருந்தான். Do you know who this Jesus is? இந்த இயேசு யார் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. நீ என்ன ஸ்டேஜில் இருக்கிற? குழந்தை பருவமா, வாலிப பருவமா, இல்லை முதிர்ச்சியான பருவமா? ஆமென். அடுத்தது மூன்றாவது, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோம், பேசிக் திங்ஸ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். ஒரு கிறிஸ்தவன் அவன் வளர்ச்சி அடைய சாதாரண 5 விஷயங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தலைப்பு 5 விஷயம் பார்த்துட்டோம். ரெண்டாவது தலைப்பில் 3 விஷயங்கள் பார்த்தோம். ரெண்டாவது தலைப்பு என்ன? வளர்ச்சியின் 3 விதமான வளர்ச்சி. வளர்ச்சியில் 3 விதமான வளர்ச்சி. ரெண்டாவதுல வளர்ச்சியின் 3 விதமான வளர்ச்சியில் 3 விஷயம் பார்த்தோம். மூன்றாவது ஒரு தலைப்பு இருக்கு, ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது? அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? முதல் தலைப்பில் 5 விஷயம் பார்த்தோம். பேசிக் திங்ஸு, சாதாரணமாக கிறிஸ்தவனாக சாதாரண ஒரு விஷயம் வளர்ச்சியில் என்ன அப்படின்றது 5 விஷயம் பார்த்தோம். ரெண்டாவது ஒன்று பார்த்தோம், 3 விதமான வளர்ச்சி பார்த்தோம். இப்போ மூணாவது டாபிக் என்ன டாபிக்? எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வளருது? ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். ப்ரேயரு, ஃபாஸ்டிங்கு, பைபிள் ரீடிங்கு, ரெப்பன்டன்ஸ், இதெல்லாம் நம்ம பேசிக் திங்ஸ், இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் இதை தாண்டி வளருவதில் ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. ரெனியூவிங் யுவர் மைண்ட். உங்களுடைய எண்ணத்தை புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எண்ணம் புதுப்பிக்கப்படணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும்னா ரொம்ப முக்கியமான ஒன்று ஜெபம், அப்புறம் பைபிள் வாசிப்பு, அப்புறம் உபவாசம், இதெல்லாம் ஓகே நல்லது தான். ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படணும். ரெனியூவிங் யுவர் மைண்ட். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள். புதுசா மாறினாதான் நீ மறுரூபம் ஆக முடியும். நீ மறுரூபமா மாறினா அந்த இடத்துல பிசாசை நீ ஜெயிக்க முடியும். நீ மறுரூபமா மாறினா அந்த இடத்துல சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில உன்னை என்னதான் டச் பண்ணாலும் நீ அதை உடைத்து நீ மேலே வர முடியும். மறுரூபமாக்கப்படுகிறதுன்றது ரொம்ப முக்கியம். அது எப்படி மாறும்னா எண்ணங்கள், புத்தி, யோசனை இது மாறணும். நம்முடைய சிந்தை மாறணும். அல்லேலூயா. Renewing your mind is very very important. நல்லா கவனமாக கேளுங்க. தானியேலுடைய வாழ்க்கையில் சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. 2 விஷயம் நடந்துச்சு. தானியேலை போடும்போது அந்த சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்யலை. ஆனால் தானியேலுக்கு பிறகு மற்றவர்களை போட்டாங்க. அப்போ வேதம் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுகிறது. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், வேகமாக சொல்லுங்க. அந்த மேல இருந்து போடும் போது அந்த கெபில வருவதற்கு முன்பதாக சிங்கம் என்ன பண்ணுச்சு? பாஞ்சி அவனை பிடிச்சிருச்சு. அவன் உள்ளே தானே இருந்தான் தானியேலு. ஏன் அவனை ஒன்றும் பண்ணல? ஏன் தெரியுமா? நல்லா கவனமா கேளுங்க. சிங்கம் ஒரு 20 அடிக்கு அப்பால இருக்கிற ஒரு சரீரத்தினுடைய ரத்தத்தை அதால சுவாசிக்க முடியும். அந்த வேர்வனுடைய ஸ்மெல்லை சுவாசிக்க முடியும். அந்த ஸ்மெல் சிங்கத்துக்கு நன்கு தெரியும். டக்குன்னு பிடிச்சிரும். கரெக்டாக சொல்லப்போனால் அந்த ரத்தத்தினுடைய வாடை சிங்கத்திற்கு நன்கு தெரியும். 15, 20, 25 அடி தூரமாக இருந்தாலும் சிங்கத்திற்கு தெரியும். அது கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கான். அவனுடைய மாம்சத்தின் வாசனை வரல. மாம்சத்திற்குள்ளாக ரத்தம், அந்த வாசனை அந்த சிங்கத்திற்கு வரல.
ஏன் வரல? அவனுடைய மாம்சமும் எண்ணமும் யோசனையும் ரத்தமும் அது ஆவியாக மாறி இருந்தது. அந்த சிங்கத்துக்கு அது ஒண்ணுமே தெரியல. அவன் பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறான். அந்த சிங்கத்தினால எதுவும் பண்ண முடியல. உன் எண்ணமும் புத்தியும் உன்னுடைய யோசனையும் உன்னுடைய இருதயமும் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது, அது சிங்கமா இருந்தாலும் சரி, அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அது எவரா இருந்தாலும் சரி, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நீ ஜெயித்து, எல்லாவற்றையும் நீ உடைத்து, நீ எழுந்து நீ நிற்கும்படியாக, நீ உயரும்படியாக இந்த தேவனுடைய பரிசுத்தத்தின் கரம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை தாங்கி பலப்படுத்தும். எப்போ உன்னுடைய எண்ணம் மாறும்போது, உன்னுடைய யோசனை மாறும்போது, உன்னுடைய சுவாபம் மாறும்போது, உன்னுடைய இருதயம் மாறும்போது, ஹல்லேலூயா, அவன் சரீரத்தை அவன் மாற்றி விட்டான். அவனுடைய எண்ணத்தினால அவன் சரீரத்தை அவன் மாற்றி விட்டான். அவனுடைய புத்தியினால, அவனுடைய இருதயத்தினால. என் பிரியமான தேவஜனமே, renew your mind. உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய யோசனையை நீ புதிதாக மாற்று. நீ மாற்று. நீ அதை மாறாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். ரோமர்கள் நிருபம் பார்த்தோம், 12ஆம் அதிகாரம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எப்போ மறுரூபம் ஆக முடியும்? நீ புதுசா மாறினாதான் மறுரூபம் மாற முடியும். புதுசா என்ன மாறுறது? இனிமேல் புதுசா நான் மாறணுமா? என் கலர்ல புதுசா, என் உயரத்துல புதுசா, எதுல, என்னுடைய உருவத்துல புதுசா? என்ன புதுசு? எண்ணத்துல புதுசு, உன் யோசனையில புதுசு, உன்னுடைய சிந்தையில புதுசு, உன்னுடைய சுவாபத்துல புதுசு. ஹல்லேலூயா. அது மாறுச்சுனாலே உன் வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் ஜெயித்து நீ மேலே எழ முடியும். கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம் பரிசுத்த வேதத்துல. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி நான் விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசி பட்டணத்திற்கு எழுதின இந்த நிருபத்தில் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பில் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் எண்ணும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ கிருபைகள், தேவ இரக்கங்கள், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, இவைகள், இந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா you have to renew your mind. உன்னுடைய எண்ணம் அது புதிதாக மாறணும். உன் யோசனை அது புதிதாக மாறணும். உன்னுடைய இருதயம் அது புதிதாக மாறணும். இது மாறாம பழைய எண்ணத்தோடு, பழைய யோசனையோடு, பழைய சிந்தையோடு, பழைய இருதயத்தோடு நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ வளர முடியாது. ஹல்லேலூயா. 30 வருஷம் என்ன, 300 வருஷம் ஆனாலும் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. You can change your whole system just by your think. just by your thought. You can change your whole system just by your thought. உன்னுடைய யோசனையின்படி, உன்னுடைய எண்ணத்தின்படி உன் சரீரத்தையே உன்னால அப்படியே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கல்லால் அடிக்கும் போது அந்த சரீரத்திற்குள்ளாக வலி தெரியலங்க. வலி தெரியல. வலி தெரிஞ்சதுன்னா அவன் கத்திருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோ. வலி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அவர் கத்திருப்பாரு. வேதம் சொல்லுகிறது அவர் கத்தல, அவர் ஜெபித்தாரு. ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில சொன்ன அதே வார்த்தையை ஸ்தேவான் சொன்ன. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படிதாங்க சத்தம் வந்திருக்கணும் கல்லால் அடிக்கும் போது. இந்த வார்த்தை எப்படிங்க உள்ள வந்துச்சு?
ஹல்லேலூயா. when your mind is being renewed, உன்னுடைய எண்ணம் மாறி இருக்கும்போது, உன்னுடைய யோசனை மாறி இருக்கும்போது, உன் புத்தி மாறி இருக்கும்போது, உன்னுடைய இருதயம் மாறி இருக்கும்போது, உன் மொத்த சரீரமும் மாறி இருக்கும். ஹல்லேலூயா. you will be a different person. இதே நிலைமை தான் எல்லாருக்கும் நடந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில நிர்வாணமா இருக்கிறாருங்க. எலி அங்க சுத்திட்டு இருக்குது, பெருச்சாளி, ஸ்கார்பியன்ஸ், தமிழ் என்ன சொல்றது, தேள்கள் அங்க இருக்கு, பாம்பு இருக்கு, அப்புறம் விஷப்பூச்சிகள் இருக்கு, நிர்வாணமா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ட்ரெஸ் போட்டு இருந்தாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா என்ன நிலைமை ஆகும்? அவர் சொல்றாரு சந்தோஷமா இருங்கள்ன்றாரு. பிலிப்பியர் 4:4, பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க இருந்துட்டு சொல்றாரு? நிர்வாணமா, அங்க வேதனை இல்ல, அங்க சாட்டடியில உட்ல உட்கார்ந்துட்டு, உட்காவல் அறையில ஜெயில உட்கார்ந்துட்டு, சாப்பாடு இல்லாம, கரண்ட் இல்லாம, காத்து இல்லாம, ஒரு வசதி இல்லாம அவர் சொல்ற சந்தோஷமா இரு. புத்தி கிறிஸ்துவுக்கு நேராக இருந்ததுன்னா, எண்ணம் கிறிஸ்துவுக்கு நேராக இருந்ததுன்னா, உன் இருதயம் கிறிஸ்துவுக்கு நேராக இருந்ததுன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனை உனக்கு எதுவுமே பிரச்சனையா தெரியாது. மாறாக அந்த பிரச்சனைக்குள்ளாக இயேசு இருக்கிறத உன்னால பார்க்க முடியும். அந்த சூழலுக்குள்ளாக கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறதை உன்னால பார்க்க முடியும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீ அந்த இடத்திலையும் கர்த்தரை எப்படி நீ மகிமைப்படுத்துவாய் என்று உனக்கு தெரியும். அதுதாங்க கர்த்தருடைய பரிசுத்தத்தின் வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவி. இது எப்படி வரும்? when you change the way you think, உன்னுடைய எண்ணங்கள் மாறும்போது, உன்னுடைய யோசனைகள் மாறும்போது, உன்னுடைய இருதயம் மாறும்போது, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட யோசனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் புறணை பேசிக்கிட்டு, இன்னும் குறை பேசிக்கிட்டு, இன்னும் அது, இன்னும் இது, எல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் எங்கேருந்து வாழ்க்கை மாறும்? எங்கே உன் நிலை மாறும்? எங்க உனக்கு ஆசீர்வாதம் வரும்? ஒண்ணுமே வராது. கடைசி வரைக்கும் நீ இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்க முடியும். நீ யாரை பேசிக்கிறாயோ அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அவன் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரத்து கொண்டே இருப்பான். ஆனா நீ சொல்லிக்கொண்டே தான் இருப்ப. ஹல்லேலூயா. renew your mind. உன் புத்தியை மாத்து, உன் எண்ணத்தை மாத்து, உன் யோசனையை மாத்து. உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் புத்தகம் 10:2 வேகமாக நாம் பார்க்கலாம். வேகமாக, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனா இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர், நேரம் இல்லை, 1 கொரிந்தியர் 2:16 பாருங்க. 1 கொரிந்தியர்ல 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. have a mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளா இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை, சர்விங், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம், மன்னிக்கிற ஒரு தன்மை, மன்னிக்கிற ஒரு சுவாபம். ஹல்லேலூயா. அடுத்தவனை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாதபடி, அடுத்தவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு எண்ணம், இது எல்லாமே கிறிஸ்துவின் சுவாபங்கள். பிலிப்பியர் 2:5-8 பாருங்களேன். பிலிப்பியர், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. அதுதான் இயேசு. அதுதான் இயேசு. சிலுவையில் தொங்கிட்டு கூட சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும்னாரு. யாரை மன்னியும்னாரு? எவன் அவரை நிர்வாணப்படுத்தினானோ அவனை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவரை மன்னியும்ன்றார். எவன் சாட்டையில் அடித்தானோ அவனுக்கு சொல்றார், பிதாவே இவரை மன்னியும். எவன் இவரை துப்புனானோ இவர் மூஞ்சில, அவனுக்கு அவர் சொல்றாரு, பிதாவே இவனை மன்னியும். அல்லேலூயா. This is the mind of Christ. When you renew your mind like the mind of Christ, your life will be a blessing. உன் வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிந்தையை போல நீ உன்னுடைய சிந்தையை நீ புதுப்பிக்கும் போது உன் வாழ்க்கையில சூழலை நீ ஜெயிக்க முடியும். யோபின் புஸ்தகம் 42:3 6
வசனம் முடிய பாருங்களேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஏன் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னா, புத்தி இல்லாம பேசின விஷயம். அல்லேலூயா. எண்ணம் அது கர்த்தருக்கு விரோதமாய் கடந்து வந்தது. புத்தி கர்த்தருக்கு விரோதமாய் கடந்து வந்தது. யோசனை கர்த்தருக்கு விரோதமாய் கடந்து வந்தது. அவன் சொல்றான், ஐயோ நான் மனஸ்தாபப்படுகிறேன். என்ன செய்கிறேன்? நான் அருவருத்து, நான் என்னை அருவருத்து. அல்லேலூயா. லிசன், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா நான் சொல்றதை கேள். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ ஈஸியாக சுதந்திரிக்க முடியும். ஆண்டவரிடத்தில் போய் சொல்ல, ஆண்டவரே என்னை நான் அருவருக்கிறேன், ஆண்டவரே என்னையே நான் அருவருக்கிறேன், வா உமக்கு விரோதமான காரியங்களை நான் பேசியிருக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் நான் பேசியிருக்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே நான் என்னையே நான் அருவருக்கிறேன். என்னையே என்ன செய்கிறேன்? நான் அருவருக்கிறேன். தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் அது என்னங்க தூளிலும் சாம்பலிலும்? சொல்லுங்க பார்ப்போம். டோட்டல் ரிப்பன்டன்ஸ்னு அர்த்தம். தமிழ் என்ன சொல்றது? முழுமையுமாக மனஸ்தாபப்படுவது. அந்நாட்களில் சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சு மன்றாடும் போது அவர் மன்றாடினார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் முழுசா அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் என்று ஒரு அர்த்தம். அல்லேலூயா. தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கெஞ்சி மன்றாடுகிறது. ஆண்டவரே அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு ஒப்புரவாகிறது. ஆண்டவரிடத்துல ஒரு சத்தியத்தை உரைக்கிறது. அல்லேலூயா. இங்கே யோபு வசனம் ரொம்ப அழகாக இருக்கார். சொல்றாரு, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாப நான் படுகிறேன். ஆண்டவரே, ஓ லார்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. மனஸ்தாபப்படுங்க. 10வது வசனத்தை பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செஞ்சாரு? மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார். சர்விங் அண்ட் ஃபர்கிவிங், அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் கிறிஸ்துவின் சுவாபம், அதுதான் கிறிஸ்துவின் எண்ணம். இந்த யோபுக்கு அப்பவே ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க. அப்பவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வருவதற்கு முன்பதாக, அதாவது மனிதனாக இந்த பூமிக்குள்ளாக அவர் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாகவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு ரெனியூவிங் மைண்ட் இருந்தது, புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வது எப்படி? ரெனியூ யுவர் மைண்ட். உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய யோசனையை, உன்னுடைய புத்தியை என்ன செய்ய? புதுப்பிக்கப்பட வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம என்றைக்குன்னு நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியல என்றைக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் குட் ஃப்ரைடேக்கு முன்பதாக ஒரு நாளில் நம்ம பார்க்கலாம். முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. முடிச்சிடலாம், அடுத்த வாரம் ஒரு நாளில் முடிச்சிடலாம். மேபி ஐ டோன்ட் நோ, மண்டே டியூஸ்டே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன் என்றைக்கு என்று. அன்றைக்கு நான் இதை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசுனீங்க அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்தது. எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவரை, எங்களுடைய புத்திக்குள்ளாக, என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவரை ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளெல்லாம் எங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, எங்களுடைய புத்தி புதுப்பிக்கப்படுவதாக, எங்களுடைய சுவாபம் புதுப்பிக்கப்படுவதாக, எங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படுவதாக. உமக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாய் கடந்து வருகிறோம். நீரே எங்கள் தெய்வன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர்.
ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருந்து எங்களை நீர் தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. லெட் our mind be renewed. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய புத்தி, எங்களுடைய யோசனை அது புதுப்பிக்கப்படட்டும். அப்பதான் ஆண்டவரே நாங்கள் வளர முடியும், அப்பதான் உம்மை போல மாற முடியும், அப்பதான் நாங்கள் பரலோகம் வர முடியும். என் தேவனாகிய கர்த்தாவே எங்களை மன்னிங்கப்பா. தூளிலும் சாம்பலிலும் நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் கெஞ்சு மன்றாடுகிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. வந்த உம்முடைய ஜனங்கள் தேவ ஆசீர்வாதத்தோடு வார்த்தையோடு கடந்து போகிறதற்காக நன்றி. இந்த 40 நாள் பயணத்தில் நாங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அந்த காரியத்திற்கு நேராக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துகிறோம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே நம்முடைய வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.